அனைவருக்கும் வணக்கம். இது சென்ற வீடியோவின் தொடர்ச்சி. புகைப்படம் என்றால் என்ன என்றதோடு தான் அந்த வீடியோ முடிவடைந்திருந்தது. புகைப்படம் என்பது நாங்கள் ஒரு கண்ணால் பார்க்குற ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் பார்க்க கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது தான் புகைப்படம். நாங்கள் இப்போ கேமராவோ ஒரு டிவைஸோ இல்லாட்டி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்த கண்ணால் பார்ப்போம். ஆனால் அங்கால வந்த பிறகு அதுங்களுக்கு ஒரு கொஞ்சம் காலத்தில் மறந்துடும். திருப்பி போய் அந்த இடத்த பார்க்க வேண்டிய விஷயம் வரும். ஆனால் புகைப்படம் என்றது அப்படி இல்லை. நாங்கள் எடுத்து வச்சுக்கொண்டால் அதை நாங்கள் திருப்பி திருப்பி பார்ப்போம். அதுன்றது ஒரு இலகுவான விளக்கம் அப்படி என்று சொல்ல முடியும் இந்த புகைப்படம் என்பது என்ன என்ற விஷயத்துக்கு. வைல்ட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இலங்கையில இப்ப அதிகரித்து கொண்டு வர ஒரு விஷயம். புகைப்படங்கள்ல நிறைய வகைகள் இருக்குது. அதுல ஒன்றுதான் இந்த வைல்ட் லைஃப் புகைப்படம், அதாவது போட்டோகிராஃபி என்று சொல்லப்படுகின்றது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய புகைப்பட வகைகள் இருக்குது. இப்ப அதுல பாத்தீங்கன்னா உதாரணமா ஈவென்ட் போட்டோகிராஃபி இருக்குது, ஸ்போர்ட்ஸ் போட்டோகிராஃபி இருக்குது, அப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். புகைப்படத்துக்கான ஒரு எல்லைன்றது இல்லை. அது காலத்துக்கு காலம் விரிவடைஞ்சு கொண்டே போய்கொண்டே இருக்கும். அதுல ஒரு வகை தான் இந்த வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி என்ற விஷயம். இது எப்படின்னு சொன்னா இந்த சூழல்ல உள்ள விஷயங்களையும் அது வெளிப்படுத்தும். இதுல அருகிவார விஷயங்கள், பாதிப்பு அடையக்கூடிய விஷயங்கள், மனிதர்களுக்கு தெரியாத விஷயங்கள், நிறைய உயிரினங்கள் இந்த பூமியில இருக்குது. அது நிறையவே தெரியாது சில பேருக்கு. மற்றது அந்த வாழ்வியல் அம்சங்கள் மனிதர்களுக்கு தெரியாது. ஏன்னா அதை நாங்க போய் கூடுதலா ஆராய்ச்சி பார்க்க எல்லாரும் அதை செய்யக்கூடியதாக இருக்காது. ஆனா அதை செய்ய வேணும் என்றதுதான். நாங்க எப்படி வாழ்றோமோ இந்த பூமியில, அது மாதிரி அந்த உயிரினங்களும் இந்த பூமியில இருக்கிறதுக்கு நாங்கள் அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்கு. அதுல வாழ்க்கை முறையில இருந்து எல்லா விஷயங்களும் அதான் அதுல இணைஞ்சு நாங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக மாற முடியும். இணைஞ்சு போகக்கூடிய ஒரு பிராணியாக நாங்களும் மாறலாம் இந்த பூமியில என்ற அடிப்படையில தான் இந்த வனவிலங்கு புகைப்படத்தை நான் பார்க்கிறேன். அப்படியான அம்சங்களோடு இணைஞ்சதுதான் இந்த புகைப்படம். இது சார்ந்த விஷயங்கள் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் தந்து கொண்டே இருப்பேன். நீங்க இதுல இருந்து இதுல அடுத்த கட்டம் எப்படி நாங்கள் புகைப்படத்துக்கு எடுக்க போறது என்ற விஷயங்கள், எந்தெந்த டிவைஸை பாவிக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நான் போடுவேன். நன்றி.